எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. ரெட்டத்தலை டிசம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளிவருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே, ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடச்சிது. பிடிஜே யூனிவர்ஸ் அவங்களோட மூணாவது படம் பாபி பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ திருக்குமரன் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. பயங்கர ரேசி ஸ்க்ரீன் பிளே அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கதையில் அது யதார்த்தமாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் தடம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல். ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா வணங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாலா சார் ஸ்கூலில் ஒரு டயலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குது. அதான் ஐ வாண்டட் தட். ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஒரு நல்ல டீம், எடிட்டர் ஆண்டனி சாராக இருக்கட்டும், சாம்சியஸ் மியூசிக், நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அவரோட மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வண்டர்ஃபுல் மியூசிஷியன். இதில் வந்து கண்ணம்மா பாடல் தனுஷ் பிரதர் பாடி அது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அடுத்த பாடல் டாக் டீமும் பெருசாக இருந்துச்சு, கண்டார கொல்லி. ஸோ ஓவராலாக வந்து ஐ திங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹவ் given their best and actors. ஸோ இதில் வந்து ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டாக பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. கனடாலேருந்து ஒருத்தர், அவர் ஹீரோ, அவரும் ஒரு ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஜான் விஜயன், அவரும் ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார். அவர் கேரக்டர் எப்போதும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார். இந்த படத்துலையும் அவரோட கேரக்டர் பெருசாக பேசப்படும். அண்ட் சிதி நானு அண்ட் ஷீ ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த ஃபிலிம் நீங்கள் படம் பார்க்கும்போது. ஏன்னா இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும், காதல்ன்றது. ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது, எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம். அண்ட் மற்றபடி வி ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவன் ஆர் பெஸ்ட் ஃபார் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தியேட்டரில் உட்காந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் film for me, and I'm really excited. Thank you. So ground promotions நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு. அதனால தான் நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து படத்தோட ட்ரெய்லரையும் சாங்கும் போட்டு படத்தை பற்றி பேசி அவங்களோட ரெஸ்பான்ஸை கேட்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு ஒரு படத்துக்கு. ஏன்னா நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் இதில் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் 1-to-1 நம்ம மீட் பண்ணி பண்ணுறது வந்து வெரி நைஸ் திங். ஸோ கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணி, ஐ திங்க் தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஸோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 3-4 காலேஜஸ் இங்கே கவர் பண்ணோம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ டைட்டான ஸ்கெடியூலில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் பிகாஸ் இது எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நமக்கு ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் 2.5 million அண்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் சார். இல்லை, நிச்சயமாக இது ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இது ரொம்ப என்ன, பிகாஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது தேவையான இடத்துல தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் எங்கேயுமே ஆக்ஷன் இருக்காது. அந்த மூடுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அந்த கதை நான் சொன்னேன், அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருக்குது. அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காரு டைரக்டர். ஸோ அது வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப த்ரில்லாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட். ரெண்டு துருவங்கள், 2 கேரக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக இந்த டைட்டில் முருகதாஸ் சார்ட்ட இருந்தது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு இந்த டைட்டில் எடுத்தோம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 2 பேரும் வேற வேற விதத்தில் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட்
அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு, அதில் கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடு. ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் ஃபார் படம் பார்க்கும்போது வந்து இல்லை இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்கு. ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள், அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி. காதல் அதுக்கப்புறம் அது ஒரு 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 ட்ராக்ல இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் வில் டிரைவ் த ஹோல் ஃபிலிம். மற்றபடி பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். காளின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். மல்பே உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். பட் அது எப்படி எப்போ சந்திக்கிறாங்க, எந்த சூழ்நிலையை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஸோ அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நடந்த விபரீதங்கள்ல எப்படி அவன் இஸ் கிராசிங் அண்ட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட், ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கதை. நிச்சயமா, ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுதான் இதுல ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா, ஃபேஷியல் சிமிலாரிட்டி இருக்கும், பட் ஆனால் லுக் வைஸ் அவன் முடி வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அவனோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ தடம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க கேரக்டரைசேஷன் ஒன்றா தான் இருக்கும். பட் ஆனால் அவனோட சின்ன சின்ன நகர்வுகளில் தான் அவனை இவன் கவின்னு இவன் எழில்னு நமக்கு தெரிய வரும். பட் இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு ரெண்டு கேரக்டரும். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் இருந்து பாடி லாங்குவேஜ்லையும் சரி, நான் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு டேரக்டர். அண்ட் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணேன், லுக் வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஐ ஹேட் டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஒருத்தன் கிரஃபாக இருப்பான், ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன எப்படி போகுது இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் படத்தில். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது தட்ஸ் வாட் தி ஸ்க்ரீன் பிளே இஸ் ஆல் அபௌட். நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் இருக்கட்டும், சாங்ஸில் இருக்கட்டும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிஷன் சாப்டர் 1ல் ஒர்க் பண்ணேன். அண்ட் அது பயங்கரமாக எலிவேட் பண்ணார் படத்தை. அவரோட மியூசிக் எப்போதுமே, அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணும். ஒரு சீன் கன்சீவ் பண்ணும் போது சாம் இருக்காப்புல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். டைரக்டர்ஸே அது தெரியும், ஹீல் ஒர்க் ஆன் இட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த ரெகுலராக நம்ம யூஸ்வல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வராத ஒரு விஷயம் இந்த படத்தில் வேற மாதிரி ட்ரை பண்ணி உங்களை மேபி சில ஃபைட் சீக்வன்சஸில் கூட நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. தட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ சாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லைண்ணே, நம்ம அது என்னோட தாட். சில 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 டைம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது இது நல்லா இருக்கும், ஏன்னா இது சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும். ஸோ அப்படி தனுஷ் பிரதர் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்தாரு. அண்ட் இப்போ உள்ள இந்த ஏஜுக்கான ஒரு இயக்குனர் கண்டிப்பாக அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். நிச்சயமாக அது ஒரு வேற ஒரு கலர் எனக்கு கொடுத்துச்சு. பட் ஐ டிசைடட், என்ன நான் தான் டிசைட் பண்ணுறது. அண்ட் நிறைய பேர் என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாம் வந்து ஏன் சார் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்ஸ் டன் இஸ் டன். ஸோ அது இது கிடையாது. பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இனி வரும் காலங்களில் அது வெரி வெரி சூஸி ஆன் தட். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எனக்கு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சவாலாக எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். எனக்கு வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. எதுவுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற விதம், அது எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் எடுத்து பார்க்குறது. பட் எனக்கு என்னென்னா, இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும், ஏன்னா இப்போ ஹீரோவாக நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் தான் இது இன்னும் கொஞ்சம்
எந்த வரைமுறையும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணலாம். ஒரு வில்லனை பண்ணும்போது, ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணும்போது. பட் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். கதையில் அதுக்கான அந்த புஷ் இருந்தால் ஐ திங்க் இட் பி வண்டர்ஃபுல். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ லவ் பிளேயிங் போத் ரோல்ஸ்.